நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து நம்ம 14வது அத்தியாயம் பார்த்தோம். இயற்கையின் முக்குணங்கள். இன்னைக்கு வந்து புருஷோத்தம யோகா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிரணவ மந்திரம் சொல்லிக்கலாம். ஓம் அஜ்ஞான திமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்ய ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्री गुरुवे नमः. नमः ओम विष्णुपादाय कृष्ण कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து நம்ம 15வது அத்தியாயம் பார்க்க போறோம். நம்ம ஆச்சாரிய தெய்வ திரு ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் மற்றும் தெய்வ திரு ஜெயபதாக்க சுவாமி குரு மகாராஜோட ஆசீர்வாதத்தோட நம்ம தொடங்கலாம். நேற்று பார்த்தது வந்து 14வது அத்தியாயம். இன்னைக்கு பார்க்க போகிறது 15. 14வது அத்தியாயத்தில் முக்குணங்கள், இயற்கையின் முக்குணங்கள் பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருந்தது. சாத்விக், ரஜோ, தமோ முக்குணங்கள் பற்றி சொல்லப்பட்டிருந்தது. இன்னைக்கு வந்து நம்ம புருஷோத்தம யோகா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீதாவின் மகாத்மியம் படிக்கலாம். சம்சார சாகரம் கோரம் संसार सागरं घोरं தர்த்தும் இச்சதி யோ நாரஹா इच्छति यो नराः गीतनवं संसत्य गीतानवं समासाद्य परं येति सुखेन सह. परं यति सुखेन सह. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? பௌதிக துன்பம் என்னும் பயங்கர கடலை கடக்க விரும்பும் ஒருவன் அதை செய்ய முடியும். பகவத்கீதையின் படகில் தஞ்சம் அடைவதன் மூலம் எளிதாக. ஸோ பௌதீக கடலில் இருக்கிற துன்பம் எப்பயுமே இப்படி தான் இருக்க தான் போதும், பயங்கரமான துன்பம். ஸோ ஆனால் இதை நம்ம இந்த கடலில் நம்ம கடக்கணும் அப்படின்னா எந்த கப்பலில் நம்ம போகலான்னா பகவத்கீதையில் பகவத்கீதை தஞ்சம் கொண்டு அந்த கப்பலை நம்மளால் கண்டிப்பாக இதை கடக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. துக்காலயம் அசாஸ்வதம். இந்த பௌதீக உலகம் கண்டிப்பாக துக்கம் நிறைந்தது, அதே சமயம் அது வந்து தற்காலிகமானது அப்படின்ட்டு தெரியும் நம்மளுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சாப்டர் அத்தியாயம் 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். இது ஏன் ரொம்ப சிறப்பான அத்தியாயம்னா இந்த அத்தியாயத்தில் மட்டும்தான் எல்லா ஸ்லோகமும் கிருஷ்ணரால் பேசப்பட்டது. ஸோ புருஷோத்தம மாதம்னு ஒரு மாதம்னே வரும். அந்த மாதத்தில் வந்து மெயினாக இந்த அத்தியாயம் வந்து டெய்லி படிப்பாங்க. ஸோ அதனால் இந்த அத்தியாயமில் ரொம்ப 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 சிறப்பானது. இதில் வந்து ஒரு அரை ஸ்லோகம் நம்ம தெரிஞ்சிருந்தா கூட அது புனிதமானது அப்படின்ட்டு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் வந்து எல்லா ஸ்லோகங்களும் கிருஷ்ணர் தான் சொல்கிறாரு. அர்ஜுனர் எந்த கேள்வியில் கிருஷ்ணர் மட்டுமே எல்லாத்துமே சொல்கிறாரு. ஸோ முதல் ஸ்லோகம் படிக்கலாம் நம்ம. ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச ऊर्ध्वमूलम् अधः शाखम् ऊर्ध्वमूलम् अतः शाखम् अश्वत्थं प्राहुरव्ययम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य प्राणानि छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित्. यस्तं वेद स वेदवित्. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார்,
மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாகவும் கொண்ட ஒரு ஆலமரம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். வேர்கள் பலன் நோக்கு செயல்களால் நன்கு செயல்களால். ம். ஸோ ஸ்ரீ பகவான் உவாச்ச. பகவான் என்ன சொல்றாருன்னா, புருஷோத்தமம் முழுமுதற் கடவுள் என்ன சொல்றாருன்னா, மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களையும் இலைகளையும் கொண்ட ஓர் ஆலமரம் உள்ளது என்று கூறப்படுகிறது. ஸோ இந்த ஆஹ், இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன் ஆவார்கள் பலநோக்கு செயல்களால் அப்படின்ட்டு. ஸோ இந்த மரம் எப்படின்னா, நம்ம ஆலமரம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஆலமரத்துக்கு எப்படி இருக்கும்? வேரு எங்கிருந்து வருது? ஆப்போசிட் சைட்ல தானே இருக்கும். ஸோ அது மாதிரி ஆஹ், மேலிருந்து கீழே வருது. அது மாதிரி இந்த இந்த பௌதீக உலகம் ஆன்மீக உலகத்தோட ரிஃப்ளெக்ஷன் அது மாதிரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பகவான் இங்க சொல்றாரு. அப்படின்னா என்ன? இந்த இந்த அத்தியாயத்துல 20 ஸ்லோகம் தான் இருக்கு. ஆனா 6 ஒன்னுல இருந்து 8 ஸ்லோகம் வரைக்குமே பகவான் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பௌதிக உலகம் எப்படி வந்து ஒன்னுல இருந்து 6 ஸ்லோகா பௌதிக உலகம் வந்து எப்படி வந்து ஆன்மீக உலகத்தோட பர்வேட்டட் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத சொல்றாரு. அது என்ன அப்படின்ட்டு எப்படி இது ஒரு ஒரு இது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க ஒரு ஆலமரம் பார்த்தீங்கன்னா, ஆலமரத்துல வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் அதோட மிரரிங் இது இருக்கிற மாதிரி அது வந்து நம்மளோட ஆசைகள். அதோட வேர்கள் எங்கன்னா பிரம்மலோகம் மேலே செல்லுது. ஸோ பிரம்மலோகத்தை தாண்டி மேலே போகுது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரான்ச்சஸ் இதோட கிளைகள் வந்து என்னன்னா மேல் உலகம் மேலே 7 உலகம் கீழே 7 உலகம் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா அது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட இலைகள் வந்து வேத மந்திரங்கள். இதோட சின்ன சின்ன ட்விக்ஸ் சின்ன சின்ன கிளைகள் இருக்கும் இல்லைங்களா அது வந்து வேத வேத மந்திரங்கள் அப்படின்ட்டு. இலைகள் வேத மந்திரங்கள். ட்விக்ஸ் வந்து நம்மளோட சென்சஸ் நம்ம கண் காது அது மாதிரி. அதுக்கப்புறம் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் டிப்ஸ் அதோட பிரான்ச்சஸ் வந்து சென்சஸ் நம்மளோட எமோஷன்ஸ் அது மாதிரி. இது இது எப்படி வந்து இந்த ஆலமரம் வந்து எப்படி தண்ணி ஊத்துனா தானே ஒரு மரம் வளருது. இந்த பௌதிக உலகத்துல இந்த இந்த பௌதிக உலகம் எதனால நரிஷ்மெண்ட் ஆகுது எதனால வளருதுன்னா முக்குணங்கள்னால வளருது அப்படின்ட்டு சொல்றாங்க. இம்முக்குணங்கள் இந்த மரம் வந்து இருந்தாலும் இந்த முக்குணங்கள்ல வந்து எப்படி வந்து நம்ம ஜீவாத்மாக்கள் எப்படி வேலை செய்யுதுன்னா நம்ம வந்து ஒரு ஒரு கிளைக்கும் இன்னொரு கிளைக்கும் தாவிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் இதோட பலன்கள் என்னன்னா இந்த மரத்தோட பலன்கள் என்னன்னா தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்ட்டு. ஸோ இந்த வேர் இந்த வேரை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து டிட்டாச்மெண்ட் நம்ம வந்து ஒரு டிட்டாச்மெண்ட் மேல மட்டும்தான் இதை எடுக்க முடியும் அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. அது எப்படிங்கிறது நம்ம மேலும் பார்க்கலாம். 6வது ஸ்லோகத்துல பார்க்கலாம் நம்ம. நாதத் பாஷ்யதே சூர்யோ न तत् भासयते सूर्यो ந சசங்கோ ந பாவகா न शशाङ्को न पावकः यद्गात्वा न निर्वन्तन्ते यत् गत्वा न निवर्धन्ते तद्धाम परां मम. तत्धाम परमं मम. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? எனது அந்த பரம வாசஸ்தலம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தாலோ ஒளியூட்டப்படுவதில்லை. அதனை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகிற்கு திரும்புவதில்லை. ஸோ என்ன சொல்றாங்கன்னா இப்போ எப்படி வந்து இந்த ஜட உலகம் ஆன்மீக உலகத்தோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கறது பார்த்தோம். ஆனா அந்த ஆன்மீக உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா எனது அந்த பரம வசத்தலம் அந்த அங்க அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல வந்து சூரியனோ சந்திரனோ நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ ஒளியூட்டுவது படுவதில்லை அப்படின்ட்டு சொல்றாரு.
அந்த கோலோகா பிளானட் வைகுண்டம் கோலோகத்துல வந்து எந்த ஒரு சூரியன், சந்திரன் இல்ல நெருப்பு, மின்சாரம் எதுவுமே தேவையில்லை. அங்க வந்துட்டு எப்பயுமே வெளிச்சம் தான், இலுமினேஷன் எப்பயுமே இருக்கும் அப்படின்ட்டு பகவான் அந்த ஆன்மீக உலகத்தை பத்தி எப்படி அது அப்பியர் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அதனை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகிற்கு திரும்புவதில்லை. ஸோ அது இன்னொரு மெயின் பாயிண்ட். அங்க நம்ம ஜீவாத்மா போயிடுச்சுன்னா திரும்பவும் இந்த ஜட உலகத்துல வந்து திரும்ப பிறப்பு இறப்பு சம்சாரத்துல வந்து நம்ம கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கறது வந்து பகவான் இங்க சொல்றாரு. அடுத்த ஸ்லோகா பார்க்கலாம். 7வது ஸ்லோகம். மமை வம்சோ ஜீவலோகே மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ ஜீவபூதः சனாதனः மனசஸ்த்ரியாணி இந்திரியாணி மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் எனது நித்தியமான அம்சங்கள் ஆவர். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். ஜீவாத்மாக்கள் எப்படி இங்க இருக்காங்க அப்படிங்கிறது பரமாத்மா வந்து சொல்றாங்க. இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் எனது நித்தியமான அம்சமாவார்கள். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப் வந்து இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட பகவானோட பார்ட் அண்ட் பார்சல் தான், ஃப்ராக்மெண்டல் பார்ட்ஸ். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்கள், கண், காது, அது மாதிரி 5 புலன்கள் பிளஸ் மனம் உட்பட 6 புலன்கள் இவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர் அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு. நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு பகவானே சொல்றாரு இந்த பௌதிக வாழ்க்கையில. நெக்ஸ்ட் ஸ்லோகா படிக்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்து இந்த ஜீவாத்மா எப்படி உடல் பெறுது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க பகவான். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஸ்ரீ பகவான் உவாச்ச சரீரம் யத் அவாப்னோதே ஷரீரம் யத் அவாப்னோதி யச்சாபி உத்ரமதிஸ்வரஹ யச்சாப் யுத்கிராமதீஸ்வரஹ கிரஹத்வைதானி சம்யதி கிரஹீத்வைதானி சம்யாதி வாயுர்காதான் இவஷ்யத் வாயுர்கந்தான் இவாஷயாத். மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதைப் போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாழி ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறான். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகிறான். ஸோ எப்படி ஒரு ஜீவாத்மா வந்து ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடல்ல சென்றதுன்னா, காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாழி ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறான் அப்படின்ட்டு. எப்படி நம்ம வந்து இந்த ஜீவாத்மா நம்ம சிலர் வந்து சமைப்பாங்க, ஆனா காற்றுல வந்து வாசனை மூலியமாவே என்ன சமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஒரு ரோஸ் கார்டன் தூரமா இருக்குன்னா அங்க ரோசஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம அந்த காற்றுலயே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி காற்று நறுமணத்தின் மூலியமா எப்படி வந்து அந்த நறுமணம் பரவுதோ அது மாதிரி வந்து ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடல் இந்த ஜீவாத்மா வந்து உணர்வுகளை சுமந்து செல்கின்றன. இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வெவ்வேறு உடலுக்கு ஏற்பதாக இதனை கைவிடுகிறான். ஸோ இது மாதிரி ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு ஜீவாத்மா செல்லுது அப்படின்னு பகவான் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் 9வது 15வது அத்தியாயத்துல ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்சானாம் ஸ்ரோத்ரம் சக்ஷுஹு ஸ்பர்ஷனம் ச ரசனம் கிரஹாணம் ஏவ ச ரசனம் கிராணம் ஏவ ச அதிஸ்தாய மனச்சாயாம் சாயம் விஷயான் உபாசவதே.
சாயம் விஷயான் உபசேவதே. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? இவ்வாறு வேறொரு ஸ்தூல உடலை பெறும் உயிர்வாழி மனதை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான காது, கண், நாக்கு, மூக்கு, தொடுபுலன் ஆகியவற்றை அடைகிறான். இதன் மூலம் குறிப்பிட்ட புலனின்ப விஷயங்களை அவன் அனுபவிக்கின்றான். இப்போ வந்து எப்படி அந்த உடல் அந்த ஸ்தூல உடல், சூட்ச்ம உடல் அப்படின்னு இருக்கு. ஸ்தூல உடல் வந்து இந்த கிராஸ் பாடி நம்ம கண்களால் பார்க்குறது. சூட்ச்ம உடல் வந்து மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஃபால்சிகோ, மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் தான். ஸோ இந்த சூட்ச்ம உடல்ல வந்து எப்படி வந்து ஸ்தூல உடல் எப்படி கிடைக்குது அப்படின்ட்டு பகவான் இங்க சொல்றாரு. அந்த மனத்தோட சேர்ந்து இந்த காது, கண், நாக்கு, மூக்கு, தொடுபலன் ஆகியவற்றை அடைகிறான். இதன் மூலம் குறிப்பிட்ட புலனின் விஷயங்களை அவன் அனுபவிக்கிறான் அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு. எப்படி இந்த ஜீவாத்மா வந்து ஒரு உடலை பெறுது அப்படின்ட்டு இந்த 2 ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகம் வந்து 12வது ஸ்லோகம். யத் ஆதித்யகதாம் यत् आदित्यगतं யத் ஆதித்யகதம் தேஜோ यत् आदित्यगतं तेजो ஜகத் பாஷ்யதேகிலம் जगत् पाशयते किलं யச்சந்திரமாசி யச்சக்னௌ यच्चन्द्रमसि यच्चाग्नौ தத்தேஜோ விதி மாமகம். तत्तेजो विद्धि मामहम्. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 13வது ஸ்லோகம். காம் ஆவிஷ்ய ச பூதானி काम आविश्य च भूतानि தாராண்ய அகம் ஓஜசா तारयाम्यहम् ओजसा புஷ்ணாமி சௌத்சாதிஹி पुष्णामि चौषधीः सर्व சர்வ சோமோ பூத்வா ரஷத்மகா ராஷத்மகா. सोमो भूत्वा रसात्मकः. மொழிபெயர்ப்பு 2 படிக்கலாம். யாராவது படிக்கிறீங்களா? உலகம் முழுவதிலும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்தே வருகின்றது. மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடமிருந்தே வருகின்றன. நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகின்றேன். எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன். இந்த ஜீவாத்மா இந்த பௌதிக உலகில் வந்து இருக்கு. ஆனால் அதுக்கான பேசிக் நெசசிட்டி வேணும் இல்லைங்களா? நம்ம இந்த ஜீவாத்மா வந்து இங்கே சர்வைவ் ஆகுறதுக்கு அதுக்கான சப்ளை கூட பகவான் தான் கொடுக்குறாரு சொல்றாரு. அது எதுன்னா, உலகம் முழுவதும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்தே வருகிறது. சந்திரனின் பிரகாசம் நெருப்பின் பிரகாசமாம் கூட என்னிடமிருந்தே வருகிறது. எப்படி வந்துட்டு சூரியனும் சந்திரனும் 2 கண்கள் கிருஷ்ணருக்கு, அது மாதிரி என்னிடமிருந்து தான் வருது. அது மட்டும் இல்லை, நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகிறேன். எனது சக்தியால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன அப்படின்ட்டு அவரோட எனர்ஜியில தான் வந்து அந்த பிளானட்டரி சிஸ்டம் வந்து இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளிலும் வாழ்வு ரசத்தை நான் குளிக்கிறேன். நம்ம ஒரு வெஜிடபிள் ஜூஸ் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா? அந்த வெஜிடபிள் கூட பகவானால தான் இருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு பேசிக் சப்ளை கூட பகவான் கொடுக்குறாரு இந்த ஜீவாத்மா இங்க சர்வைவ் ஆகிறதுக்கு அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 12, 13ல இன்னும் வேற என்ன சப்ளை கொடுக்குறாரு பகவான் நம்ம வந்து இந்த மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஜீவாத்மா இந்த உடல்ல அப்படின்னு பார்க்கலாம். 14வது ஸ்லோகம். அகம் வைஷ்ணாரோ பூத்வா अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहम् आश्रितः प्राणिनां देहम् आश्रितः प्रणनापानसमायुक्तपञ्चमी प्राणापानसमायुक्तः पचाम्यन्नम् अन्नं चतुर्विधम् अन्नं चतुर्विधम्
பேராவது படிக்கிறீங்களா? எல்லா உயிர்வாழிகளின் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும் நான் உட்சுவாச காற்றுடனும் வெளி சுவாச காற்றுடனும் இணைந்து 4 விதமான உணவை செரிக்கச் செய்கிறேன். பகவான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் கொடுக்குறாரு, சாப்பிட்றத செரிக்கிறது கூட, டைஜஷனுக்கு கூட அவர் கொடுக்குறாரு. எல்லா உயிர்வாழிகளின் உடலில் ஜீரண நெருப்பாக இருக்கிறேன். நம்ம உடல்ல ஒரு வெப்பம் இருந்தாதான் அந்த ஜீரணமே நடக்கும் இல்லைங்களா? அந்த வெப்பமே வந்து பகவான் தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. காற்றுடன் சுவாச காற்றுடன் இணைந்து உள் சுவாசம் இன்ஹேல் எக்ஸேல் ரெண்டுமே 4 விதமான உணவை செரிக்க நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம 4 விதமான உணவுனா மென்று சாப்பிட்றது, குடிக்கிறது, சாலிட், செமி சாலிட், அது மாதிரி 4 விதமான உணவு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அதை டைஜஷன் பண்ற அந்த ஃபயர் கூட பகவான், அந்த வெப்பம் கூட பகவான் தான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இவ்வளோ மைன்யூட் டீட்டெயிலாக பகவான் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகா படிக்கலாம். 15வது ஸ்லோகம். சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டோ சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிர்ஞானம் அபஹோனம் ச மத்தः ஸ்மிருதிர்ஞானம் அபோஹனம் ச வேதைश्च सर्वैरहमेव वेद्यो வேதைश्च सर्वैरहमेव वेद्यो வேதாந்தகிருத் வேதவித் ஏவ சாஹம். வேதாந்தகிருத் வேத இவித்யேவ சாஹம். மொழிபெயர்ப்பேராது படிக்கிறீங்களா? நான் எல்லாருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. ஸோ பகவான் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாரோட இதயத்திலும் விற்றுள்ளேன். எப்படின்னா, பரமாத்மா ஞாபக சக்தி, அறிவும் மறதியும் நானே உண்டாக்குறேன். ரிமெம்பரன்ஸ், நாலேஜ், மறதல் எல்லாமே நான் தான் கொடுக்குறேன். இது வரைக்கும் சாப்பிட்றதுக்கு, உடலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, மைண்ட் அளவில் கூட நான் தான் ஜீவாத்மாவுக்கு நான் சப்ளை பண்ணுறேன், நான் தான் பாதுகாக்கிறேன் ஜீவாத்மாவை அப்படின்ட்டு சொல்கிறாரு. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. வேதங்களில் படித்தா மட்டும் போதாது. நம்ம வேதங்கள், புராணங்கள், அதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து பகவானை. வேதங்கள் மூலிமா வேதங்களால் அறியப்படவும் நானே. வேதங்கள் படிக்கிறாங்க, என்ன கடைசியில் அதோட எண்ட் கோல் என்னன்னா பகவானை தெரிஞ்சுக்கிறது தான். உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. தொகுத்தவர்களே அவர் தான். ஏன்னா வேதவியாசர் வந்து லிட்ரலி இன்கார்னேஷன் ஆஃப் பகவான், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட். வேதவியாசரா வந்து அவர் வந்து அந்த வேதங்களை தொகுத்தாரு. அதே மாதிரி வேதங்களை அறிஞ்சவரும் அவர் தான் அப்படின்ட்டு பகவான் இங்க சொல்றாரு. ஸோ வேதாந்த கிருத் வேதவேத் அவர் தான் அப்படின்ட்டு. வேதாந்த கிருத் வேதவேத் எல்லாமே அவர் தான். வேதைச்சா சரி அவரே தான் அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். யோ மாம் ஏவ அஸ்மூடா யோ மாம் ஏவம் அசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜாந்தி மாம் சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. சர்வபாவேன பாரத. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? எவனொருவன் என்னை பரமபுருஷ பகவானாக ஐயமின்றி அறிகின்றானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாவான். எனவே பரதனின் மைந்தனே அவன் எனது பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறான். பகவான் தான் பகவானை தான் வேதங்கள்ல படிச்சு அறிகிறோம்னா அதுக்கு அதை அறிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இங்க பகவான் சொல்றாரு. எவன் ஒருவன் என்னை பரமபுருஷ பகவானாக ஐயமின்றி அறிகின்றானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனா. பகவான் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஃபர்ஸ்ட் பிரைமரி கோல் அதுதான்.
எனவே பரதனின் மைந்தனே, அவன் எனது பக்தி தொண்டால் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறான். ஸோ பகவான் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது பகவான் இங்க சொல்றாரு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு பறவை வந்து எப்படி வந்து பறவைனால ஒரு முனிவர்கள் கிட்ட எப்படி வந்து ஒரு கதை நடந்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ மனுன்னு ஒரு சின்ன டிவோட்டி, ஒரு யங் டிவோட்டி ஒருத்தங்க பக்தர் இருந்தாராம். அவர் வந்து எல்லா இடத்துலையும் இதுக்கு போவார், யாத்திரை மாதிரி ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அவர் வந்து விருந்தாவனமும் போகிறாரு. அப்போ வந்து அங்கே போயிட்டு பார்க்கும்போது விருந்தாவனம் கரையோரம் அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே 2 பேர் ரொம்ப சத்தமாக ஏதோ ரொம்ப சத்தமாக பேசிட்டு ஏதோ ஏதோ ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அப்போ போய் பார்த்தா 2 அறிஞர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி இந்த ஜீவாத்மா தோன்றுச்சு, எப்படி எந்த காலத்துல இருந்து தோன்றுச்சு, முடிவு சோர்ஸ் என்ன, எண்ட் என்ன, எங்க இருந்து ஜீவாத்மாக்கள்லாம் தோணுச்சு, அது மாதிரி ரொம்ப ரொம்ப இதா பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க வந்து உபனிஷத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் சொல்றாங்க, இன்னொருத்தங்க புராணங்கள்ல இருந்து இன்னொரு ஸ்லோகம் சொல்றாங்க. அது மாதிரி ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தான் இது தெரியும், எனக்கு தான் அது தெரியும், இதுதான் ஜீவாத்மா, இதுதான் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப 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 ஸ்காலர்லியா, ரொம்ப அறிஞர்கள் பேசுற மாதிரி ரொம்ப அறிவோடு ஞானத்தோட பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு காக்கா வந்து ஒரு மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ அந்த காக்கா வந்து பறக்க ஆரம்பிக்குது. உட்காந்துட்டு இருந்த காக்கா பறக்க ஆரம்பிக்குது. அப்போ வந்து ஒரு பழம் கீழே விழுது. அப்போ வந்து ஒரு அறிஞர் சொல்றாரு, இது எப்படி கோயின்சிடென்ஸ்? ஒரு கா பறவை வந்து ஒரு காக்கம் வந்து பறக்குது, அந்த செடியில இருந்து பறக்குது. அப்போ உடனே வந்து அந்த காகம் பறந்ததுக்கு அப்புறம் உடனே பழம் வருது. இது வந்து ஜஸ்ட் மேபி ஒரு கோயின்சிடென்ஸா இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. இன்னொரு வந்து இல்ல, இது வந்து எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. இது வந்து கோயின்சிடென்ஸ்லாம் இல்ல. அது வந்து அந்த பழம் வந்து கீழே விழுந்தது ஏன்னா வந்து காகம் பறந்ததுனால அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. கோயின்சிடென்ஸ்லாம் இல்லைன்னு. இது மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால தான் அப்படின்ட்டு. காக்கை பறந்ததுக்கும் பழம் கீழே விழுந்ததுக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு அறிஞர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க இதெல்லாம் நீங்க சும்மா கெஸ் தான் பண்றீங்க அப்படின்ட்டு அது மாதிரி சொல்றாரு. கிராவிட்டினால வந்து ஆக்சுவலா பழம் கீழே விழுது. ஏன்னா வந்து புவி ஈர்ப்பு சக்தி இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் வந்து பழம் விழுது அப்படின்ட்டு இன்னொரு அறிஞர் சொல்றாரு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு நல்லா தெரியும், நான் என்ன சொல்றேனோ அதான். ஒருத்தங்க வந்து கோயின்சிடென்ஸ் சொல்றாங்க, ஒருத்தங்க வந்து 2மே கனெக்டட் தான் அப்படின்னு சொல்றாரு, இன்னொருத்தங்க வந்து சயின்ஸ் மூலியமா, கிராவிட்டி மூலியமா கீழே விழுந்தது அப்படின்ட்டு சொல்லிட்டு 2-3 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ மனுன்னு ஒரு சின்ன பக்தர், ஒரு சிறு வயது பக்தர் வந்து அவர் வந்து பார்க்குறாரு, என்ன இவங்க இப்படி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இந்த காகம் வந்து ஏன் பறந்தது, இந்த பழம் ஏன் விழுந்தது அப்படின்ட்டு என்னன்னு அப்படின்ட்டு தெரியலவே அப்படின்ட்டு இவர் போய் பார்க்குறாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, ஒரு புல் கூட ஒரு பகவானோட சக்தி இல்லாம அது நகராது. அது வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையா, நீங்க அதை அக்ரி பண்றீங்களா இல்லையா அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போது, ஆமா நீங்க சொல்றது கரெக்டு தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த அந்த காகம் பறந்ததும் அந்த பழம் விழுந்ததுமே பகவானோட சக்தியில தான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பகவான் ஓட சக்தி அவங்களுக்கு திருப்ப ஞாபகப்படுத்திட்டு அந்த மனு என்ன பண்றாருன்னா, அந்த பழம் விழுந்த பழத்தை கழுவிட்டு பிரிச்சு பகவானுக்கு வந்து பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் பகவானுக்கு வந்து நெய்வேத்தியமா கொடுத்துட்டு பகவானை கும்பிடுறாரு. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நடக்கலாம். அதை வந்து நம்ம ஆராய்ஞ்சிட்டே இருந்துட்டு பகவானை மறந்துடுறோம். என்ன, ஏன், எப்படி, எதுக்கு எல்லாம் அறிஞ்சிட்டு கடைசியா பகவானை மறந்துடுறோம். அது மாதிரி இல்லாம இந்த அந்த அறிஞர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வர்றாருன்னா, கீப் கிருஷ்ணா இந்த சென்டர். பகவானை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனையோ விஷயங்கள் நடக்கலாம், கெட்டது நல்லது, நம்ம நினைச்சது நடக்கலாம், நினைக்காதது நடக்காம போகலாம், அது மாதிரி நினைக்கலாம், ஏதோ ஒன்று சம்திங் ஆர் த அதர் வில் ஹேப்பன். அது மாதிரி இருக்கும்போது இருந்தாலும் நம்ம வந்து ஆராய்ஞ்சிட்டே இருந்து நம்ம நம்ம பக்தி தொண்டு செய்யறது, பகவானுக்கு கைங்கரியம் பண்றதை மறந்துடக்கூடாது அப்படின்ட்டு
இந்த மனு வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்தாரு. கடைசியா நம்ம பகவான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது வந்து அந்த பக்தியும் அந்த பிரேமம் தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அதை வந்து நம்ம கொடுக்கணும் பகவானுக்கு அப்படின்ட்டு அந்த மனு வந்து அந்த அறிஞர்களுக்கு சண்டை போட்டு வேதங்கள்லாம் படிச்சு கடைசியில் பகவானையே மறந்துட்டு இருந்தவங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறாரு அந்த மனு. ஸோ 20வது ஸ்லோகம் படிக்கலாம். இதி குஹ்யதமம் சாஸ்திரம் इति गुह्यतमं शास्त्रम् இதம் உக்தம் மயாங்கஹ इदम् उक्तं मया नघ एताद् būdvā बुद्धीनां सयत् एतद्बुद्ध्वा बुद्धिमान् स्यात् कृत्यश्च भारत. कृतकृत्यश्च भारत. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? வேத சாஸ்திரங்களின் மிக மிக ரகசியமான பகுதி இதுவே. பாவமற்றவனே, தற்போது என்னால் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை புரிந்து கொள்பவன் அறிஞனாவான். அவனது முயற்சிகள் பக்குவத்தை அறியும். ஸோ 15 அத்தியாயம் வந்து அவ்வளோ வந்து வேத சாஸ்திரங்களின் மிக ரகசியமான பகுதி இதுவே. பாவமற்றவனே அர்ஜுனரை பார்த்து சொல்றார், தற்போது என்னால் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை புரிந்து கொள்பவன் அறிஞனாவான். அவனது முயற்சிகள் பக்குவத்தை அறியும் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து கண்டிப்பா பகவான் தொண்டு செய்கிறது மூலியமா வந்து நம்ம வந்து பகவான் இன்னும் ஒன் ஸ்டெப் க்ளோசர் டு த லார்ட் நம்மளால கண்டிப்பா போக முடியும் அப்படின்ட்டு இதுல சொல்றாரு கிருஷ்ணர். ஸோ அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். இது வந்து பக்தி ரசாமிருத சிந்து. ஸ்மரத்வயா ஸ்தாதம் விஷ்ணுர் ஸ்மார்த்தவ்ய சததா விஷ்ணுர் விஸ்மர்த்வோ ந ஜாத்யுச்சித் விஸ்மர்த்தவ்யோ ந ஜாதுசித் சர்வ விதி நிஷ்தஹா ஸ்ருயேர் சர்வே விதி நிஷேதா ஸ்யுர் ஏதோயோர் ஏவ கிங்கரஹ. எட்டயோர் ஏவ கிங்கரஹ. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? ஒருவர் எப்போதும் விஷ்ணுவை நினைக்க வேண்டும். அவரை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அனைத்து உத்தரவுகளும் தடைகளும் இந்த 2 கொள்கைகளை அடிப்படையாக கொண்டவை. ஸோ நீங்க இந்த 18 நாள் ஒரு ஏதாவது நீங்க ஒரு விஷயம் அதை எடுத்துக்கணும் அப்படின்னா அது இதுதான். ஒருவன் எப்பொழுதும் பகவான் விஷ்ணு கிருஷ்ணரை வந்து நினைக்க வேண்டும். அவரை எப்பொழுதும் மறக்கக்கூடாது. ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் ஹிம். ஸோ எல்லா உத்தரவுகளும் தடைகளும் எல்லாமே எல்லா இன்ஜெக்ஷன்ஸ், இது வேதிக் இன்ஜெக்ஷன்ஸ், ஸ்கிரிப்சர்ஸ், எல்லா ஒரு ரெகுலேஷன்ஸ், தடைப்பாடுகள் எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்ட்டு பக்தி ரசாமிரத்துல சொல்லியிருக்கு. ஸோ வந்து நம்ம மேலும் மேலும் இந்த பகவத்கீதா படிக்கிறதுனாலையும் பகவான் பற்றி தெரிஞ்சுக்கிறதுனாலையும் என்ன நம்மளுக்கு வேணும்னா அவர் எப்பயும் மறக்கக்கூடாது, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட இந்த 15 அத்தியாயம் முடியுது. மேபி நம்ம 1 ரவுண்ட் நாம ஜபம் பண்ணலாங்களா? ஒரு 5-7 நிமிஷம் இருக்குங்களா உங்ககிட்ட? ஜபமாலை இருக்குங்களா? ஒரு 7 நிமிஷம் நாம ஜபம் பண்ணலாம். உங்ககிட்ட இருந்ததுன்னா எடுத்துட்டு வந்துடுங்க.